நம்ம இந்த லேடி கிட்ட போட்டோம்ல, அதை பத்தி நிறைய கேள்வி வந்துருக்குது. சரி, அதுக்கு ரிவீல் பண்ணலாமே அப்படின்னு இந்த வீடியோ. கண்டிப்பா ரீலிவிங் த லேடி கெட்டப் மோமெண்ட் தான். ஹாய், டுடே வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா, பல பேரின் கற்பனை இவர் ஒப்பனை. சீக்ரெட் பிஹைண்ட் த லேடி கெட்டப். அந்த லேடி கெட்டப்போட மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் நம்ம செல்டன். சீக்ரெட் என்னன்ட்டு அவர் வீட்டுக்கு போயே நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். கமான் ப்ரோ. வாசல்லே நிற்கிறாரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? யா ஃபர்ஸ்ட் டைம்ல வீட்டுக்கு வாங்க. நைஸ். இது ப்ரோ, இது எப்படி வீடா இல்லை ஸ்டூடியோ ப்ரோ? இது ஆக்சுவலி வீடு தான். சும்மா யாராவது கிளாஸஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 1 or 2 பீப்புளுக்கு. ஏன்னா ஸ்டுடியோ செட்டப் இருந்துச்சுன்னா யாராவது ஆர்டிஸ்ட் வராங்க, திடீர்னு ரெடி ஆகணும்னா இங்கேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா எங்கேயும் போக தேவையில்லை. அது மேக்கப் ரூம் மட்டும் நான் என்னோட வீட்டுல எனக்காக பர்சனலா ஒரு மேக்கப் ரூம் வச்சிருக்கேன். சூப்பர். ஆனா பல ஸ்டூடியோல கூட இந்த அளவுக்கு இருக்குமா தெரியல. அங்க பாருங்க, லைட் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. நம்ம இந்த லேடி கிட்ட போட்டோம்ல, அதை பத்தி நிறைய கேள்வி வந்துருக்குது. சரி, அதுக்கு ரிவீல் பண்ணலாமே அப்படின்னு இந்த வீடியோ. கண்டிப்பா வாங்க போலாம். பண்ணிக்கலாம். எஸ், பேரு செல்டன், வேலை வெல்டன். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். எதுக்காக குறிப்பா இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிசைனா பல்வேறு ஆங்கிள் எல்லாம் கேட்டாங்க. தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சில பேருக்கு. பட் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்ல முடியல. அதனால ரீலிவிங் த லேடி கெட்டப் மோமெண்ட் தான். நம்ம வந்து 2 வருஷம் ஆகுது. 24ல பண்ணோம். 26 இது. அது இல்லாம இந்த பிப்ரவரி மந்த் வர வேலண்டைன் மந்த் அகைன் ரீல் நாயகன் பல ரீல்ஸோட வந்து நான் இறக்க போறேன். ஸோ இந்த நேரத்தில் அதை பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லி தான். செல்டன் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இப்போ நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறதுனால இந்த லேடி கெட்டப் பத்தி மட்டும் நம்ம வந்து பேச போறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஹானஸ்டா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச சென்னையிலே தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது வந்து இவர் தான். அது என்னோட பாக்கியம். ஆமா, நான் வந்து கீழே வரும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது பல பேரோட கற்பனை அதுக்கு உயிர் கொடுக்கும் இவரோட ஒப்பனை. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாப்புல. நான் இந்த லேடி கிட்ட போடலாம் அப்படிங்கிற ஐடியா வரும்போதே உடனே தான் சொன்னேன், செல்டன் ஓகேன்னா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அது வந்து நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க இந்த லேடி கெட்டப்னாலே அபிஷேக் சர்மாவுக்கு 6 அடிக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு ஜாலி ஆயிடுவார். அது என்ன ஒரு தனி ஆர்வம் லேடி கெட்டப்ல? லேடி கெட்டப்ல ஒரு ஆர்வம் அப்படி இல்லை ப்ரோ. லைக் நிறைய பேர் லேடி கெட்டப் பண்றாங்க. பட் அதுல இருக்கிற இல்யூஷன்ஸ்லாம் அதை கிரியேட் பண்ணோம்ல. ஒரு பாடியில ஒரு லேடியோடைய பாடியில இருக்கிற இல்யூஷன்ஸை வந்து இல்யூஷனா கிரியேட் பண்ணி கொடுக்குறதா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை. அதை பண்றதுல எனக்கு ஒரு ஆர்வம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது. ரைட்டு. ஆமா, இருக்கிற விஷயத்தையே காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இல்லாத விஷயத்தை காமிக்கதான் சேலஞ்ச். ஆர்டிபிஷியலா நம்ம அந்த இடத்துல ஒன்னு ஆட் பண்றதை விட அந்த இடத்துல நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றத அந்த இடத்துல என்னோட கிரியேட்டிவிட்டியில காட்டுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் நான் உங்களுக்கு பண்ணேன். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்கல வா அப்படி சொன்னாங்க. ஓகே. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. அதை நான் வந்து வீடியோட எண்டிங்ல நான் சொல்றேன். சோசியல் மீடியால என்கிட்ட நிறைய பேர் இந்த லேடி கெட்டப் பத்தி நிறைய கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட் அவங்க சார்பா உங்கள்கிட்ட கேட்கறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மெயினா என்னன்னா, செல்டன் வந்து நிறைய லேடி கெட்டப் எல்லாம் போட்டுருப்பாரு. அவருக்கே ஒரு போட்டுப்பாரு, அம்மா மாதிரி போடுவாரு, வேற ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் போடுவாரு. ஸோ நிறைய பேருக்கு லேடி கெட்டப் போட்ட செல்டன் அசாருக்கு போடும்போது அது என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க? ஏதாச்சும் இருக்கா? என்ன டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன்னா, யூஸ்வலா ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க சில மேல் வந்து ஒர்க் பண்ணும்போது. பட் இங்க வந்து இவரை வந்து ஒரு ஆர்டிஸ்டா தான் பார்த்தேன். லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்டர்னா ஃபுல்லா டெடிகேஷனா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டெடிகேஷன் வந்து இவர்கிட்ட ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருந்துச்சு. அண்ட் என்ன பண்ணாலும் இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயே எல்லாமே தள்ளிடுவாங்க, நீங்களே எல்லாமே பாத்துக்கோங்க, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஹி வாஸ் லைக், அவரோட ஹேரா இருக்கட்டும், அவருடைய சாரி செலக்ஷனா இருக்கட்டும், நான் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்பினேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா
ஹேர் கூட நான் தான் போய் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஓ மை காட், நீங்க எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா உட்காந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து எனக்கு ரொம்ப பாடியில இருக்குது. ஆமா 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 ரொம்ப எல்லாம் வேலை வைக்கல. யுவர் சோ டெடிகேட்டிவ். நான் வந்து அந்த லேடி கிட்ட மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் கூட 4 ஒர்க்கோ 5 ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாத்துலயுமே ஹாஃப் ஆஃப் தி எஃபோர்ட் வந்து அவருமே போடுவாரு. சோ இந்த மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தாட்ஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இப்ப சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் நானும் சொல்றேன்னு வந்து ஒரு போட்டோ ஷூட் நார்மலா பண்ணிருக்கோம் ஒரு பர்சனலா. அதுக்கப்புறம் மகாலட்சுமி சில்க்ஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ரீல் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அதை தாண்டி நாங்க பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒன்னு லேடி கிட்ட இன்னொன்னு அன்பேஷம் பண்ணோம். ரெண்டுமே சில்ட்ரன் ஓகே சொன்னா தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணிட்டோம். இந்த இதெல்லாம் பத்தி பேச ரெடி பண்ணுவேன்னு சொன்னீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், ஹீல்ஸ். ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேக்ல வந்து ஒண்ணு வச்சிருந்தாரு. ஆனா என் சைஸ் 10, அந்த சைஸ் 8. ஆனா பத்துச்சு. அதை போட்ட நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு எனக்கு தான் தெரிஞ்சது. ஹீல போட்டு அவர் இந்த ஷோஃபால போஸ்ட் பண்ணும்போது காலை தூக்குனதான் வேற மாதிரி. நிறைய பேர் வந்து கேட்டேன், உண்மையிலேயே உன் கால் தான் கிராபிக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நான் சொல்லல, அவரே சொல்லுவாரு. அவரோட கால் தான் அவ்வளவு பளபளன்னு சூப்பரா ஷேவ் பண்ணி செம்மையா. இல்ல சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் கால் நடா நமிதா கால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட. அது உண்மையிலேயே ஷேவ் பண்ணா எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி மக்களுக்கு காமிக்கலாமே. எனக்கு நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட கேட்டாங்க. அப்பதான் கால்ல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. பலபலன்னு இருக்குது மட்டும் இல்ல, அந்த காலோட ஷேப்பே உனக்கு ஷேப்பே நல்லா இருக்குடா, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கால்ல இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து அது பேசும்போது தான் தெரிஞ்சது. நிறைய பேர் கேட்ட இன்னொரு ஒரு ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் கால்னாலே ஒரு அழகு இல்லையா. லைக் ஜாக்லின் பெர்னாண்டஸ் எடுத்துட்டீங்கன்னா சிட்டியாக்களை வயசாங்களா, அவங்க காலை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி உங்க கால் வந்து அன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நைஸ். வெளியில வரும்போதே பார்த்தேன், திஸ் இஸ் அபார்ட் ஃப்ரம் தி லேடி கெட்டப். நம்ம இந்திரஜா ரோபோ சங்கர் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டோட போட்டோவும் வீட்லயே வந்து மாட்டி வச்சிருக்காங்க. என்ன அவ்வளவு பிடிக்குமா, ரொம்ப க்ளோஸா? அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபைன் ஃபைன் ஃபைன். அண்ட் இன்னும் குறிப்பா சொல்ல போனா ரீல்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் போடல அப்படின்னு கேட்டதே பிரியங்கா ரோபோ சங்கர் அக்கா தான். தயவு செய்து போடுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் இப்ப மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி பிப்ரவரில அதெல்லாம் பாப்பீங்க. அண்ட் இந்த சோசியல் மீடியால நிறைய கேட்ட கேள்விகள்ல இன்னொரு முக்கியமான கேள்வி, எப்படி அப்படி அப்படின்னு கேட்டாங்க. கிளீவேஜ் எப்படி வந்துச்சு? அதுக்கு ஏன் சைட்ல இருந்து நான் சொல்லிடுறேன். ஃபுல் செஸ்ட வந்து இங்க இப்படி முதுகுல இருந்து எடுத்துடா அப்படி வந்து அப்படி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இப்படி வை அப்படின்னு ரொம்ப ஜிம்ல கூட நான் அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணல. கிளிப் என்கிட்ட இருக்கு, நான் தரேன். ஆமா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வெளியில என்னோட அந்த செஸ்ட வர வச்சேன். பட் ஸ்டில் ஒரு 60% தான். ஏன்னா நம்ம மேல்ங்கிறதுனால அது அந்த அளவுக்கு வராது. இவர் மேக்கப்ல அதுக்கப்புறம் சில மேஜிக் எல்லாம் பண்ணாரு. அது என்னன்னு இவர் தான் சொல்லணும். ஸோ அது வந்து ஸ்கல்ப்டிங்னு சொல்லுவோம் நாங்க மேக்கப்ல. கான்டோரிங் பார்ட் வந்து 2 பக்கமும் ஈக்குவலைஸ் பண்ணி நீங்க புஷ் பண்ணும்போது இட் வில் லுக் லைக் ரியல் மூவ். ஸோ ஒரு இல்லூஷனா கிரியேட் பண்ண. ஸோ ஃபோட்டோகிராஃபில அதை நம்ம இன்னும் நல்லாவே எடிட் பண்ணலாம். பட் நமக்கு அந்த அளவுக்கு எடிட் பண்ணலன்னா கூட வீடியோலேயே வந்து அது உங்களுக்கு ரொம்ப ரியலா தெரிஞ்சிச்சு. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட கேட்டிருந்தாங்க பர்சனலா, வாட்ஸ் ஹர் நேம்? உங்க ஃப்ரெண்டு தான் ஜோவிதா? இல்ல, அவங்க என்ன ஃபரீனாவோட போட்டோ ஒண்ணு இருக்குது. அதை பார்த்துட்டு 2 பேரும் ட்வின் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க, சேம் காஸ்டியூம்ல. ஸோ அதனால இல்யூஷன் கிரியேட் பண்றது மேக்கப்ல ஒரு பெரிய பார்ட். ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து கம்மியா இருக்கும், இல்ல அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கிறவங்களுக்கு கம்மியா காட்டலாம், கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதிகமா காட்டலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபீமேல்கே கொஞ்சம் ஸ்டடி பண்ணனா அதெல்லாம் நல்லாவே பண்ணலாம். ஸ்கல்ப்டிங் எப்படி வந்து கான்டோரிங் ஸ்கல்ப்டிங் பண்றதுன்றது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேஸ் அந்த டைம்ல கொஞ்சம் குண்டாதான் இருந்தது. ஈவன் ஸ்கின் எல்லாம் கூட கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி செல்டன் தான் பண்ணாப்ல. கான்டூர் பண்ணி கட் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. அந்த லேடி கிட்ட மூமெண்ட் ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அதே மாதிரி அன்பேஷம் பண்ணோம்ல, அது ஏதோ ஒட்டினீங்களே, என்ன சமாச்சாரம் அது? அது ஆக்சுவலி ஸ்கின் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. ஸ்பெஷலா ஒரு A, B அப்படின்னு 2 மெட்டீரியல் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி அதை இங்கேருந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு
அதுக்கப்புறமா சென்டர் அதை கிழிச்சிட்டு தையல் போடுற மாதிரி நம்ம அதுல கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலி நமக்கு தையல் போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். பட் நீங்க காட்டினதுல வந்து தையல் அதுல இருக்காது. ஆக்சுவலி தையல் ஓபன் பண்ண மாதிரி லேட்டும் உண்டு தானே, அதனால அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். பட் இன்னும் கூட அது நல்லா பண்ணிருக்கலாம். நமக்கு இன்னும் நல்லா டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்துருக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் சில்ட்ரன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மணிக்காக பண்றது வேற அண்ட் பேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். பட் ஹி ஜஸ்ட் லவ் டூயிங். அதனால வியூஸ் வருதோ இல்லையோ, இல்லை பணம் வருதோ இல்லையோ, இது பண்றது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு பிடிக்கும். அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்னா இவ்வளோ நாள் டிராவல் பண்றோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவும் விரைவில் வந்து வரப்போகுது. பிஃபோர் தட் நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா நம்ம இந்த லேடி கிட்ட பண்ணிட்டு இருக்க டைம்ல ஹாட் ஸ்டார்ல இருந்து எனக்கு ஒரு வெப் சீரிஸ் கால் வந்துச்சு. அதுக்கு வந்து நான் லைட் தாடியோட இருந்தேன், ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க மாதிரி. இன்னும் கொஞ்சம் திக்கான தாடி இருந்தால் தான் அந்த ரோல் ஓகே ஆயிருக்கும் போல. ஏன்னா டக்குன்னு லுக் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரோ தாடி கம்மியா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் நம்ம லேடி கிட்ட பிளான் பண்ணிருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, ஒரு வேளை செலக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம லேடி கிட்ட கேன்சல் பண்ண வேணான்ட்டு. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வேற வேலை எல்லாம் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஃபார்ச்சுனேட்லி அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அப்போ அது ஃபார்ச்சுனேட்டா எனக்கு இல்லை, மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணேன். தென் நாங்கள் லேடி கிட்ட பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகி இவ்வளோ வைரல் ஆகி அது வேற எங்கேயோ அது போயிருச்சு. அப்புறம் இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை நான் அந்த ஹாட் ஸ்டார்ல அந்த வெப் சீரிஸ் நான் அது பண்ணியிருந்தா கூட அது இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமா தெரியாது. இல்ல யாராச்சும் ஒருத்தவங்களை புதுசா பார்க்கும்போது இங்க பாருங்க நான் பண்ண சீரிஸ்னா ஓ அப்படின்னு இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இப்போ இந்த லேடி கிட்ட நான் போற இடத்துல எங்க காமிச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஏய் நீ அப்படின்னு வியந்து பாக்குறாங்க. இன்னும் நான் 10 வருஷம் கழிச்சு கூட அதை நான் காமிக்கும் போது எல்லாருமே அதே எக்ஸைட்மெண்டோட பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ நான் அந்த நடிச்ச அந்த சீன்லாம் காமிச்சிக்க முடியாதுல்ல. ஸோ இதனால சொல்ல வர கருத்து என்னன்னா, வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேபி அந்த டைம்ல நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அது டெஃபினட்டா ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் சில்ட்ரன் ப்ரோ ரொம்ப பிஸியான டைம்ல நமக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்காரு. அவர் இதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ண விரும்பல. அண்ட் உங்களுடைய ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். எத்தனை வருஷமா இருக்கீங்க ஆக்சுவலா அந்த ஃபீல்ட்ல? I'm going to complete 9 years. 9 years, super. ப்ரொஃபஷனலா. ஆனா நான் 2000ல இருந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஸ்கூல்ஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ சர்டிஃபிகேஷன் கிடையாதுல்ல, பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய அகாடமிஸ்லாம் வந்துருச்சு. லாக்மே லாக்மேயோட பேட்ச் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ படிப்படியா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நிறைய பேர் அது வரை விடுதோ இன்ஸ்டால வீடியோ போடுறது ஃபேமஸ் ஆயிட்டா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கு இந்த 88.6 ஃபாலோவர்ஸ்மே இந்த 9 வருஷமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ். நான் இது வாட்டி கூட ப்ரமோஷன் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இதுவுமே ப்ரமோஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் தான், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு என்னுடைய ஒர்க்கை பார்த்து என்னுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பார்த்து வந்து இவ்வளவு கூட்டங்களுக்கும் எக்ஸாக்ட்லி. அண்ட் என்னோட ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, சத்தியமா ப்ரமோஷன் கிடையாது, மனசுல இருந்து சொல்றேன். நான் ட்ரஸ்ட் பண்ற ஒரே ஒரு மேக்கோர் ஆர்டிஸ்ட் இஸ் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் அவர்களே, உங்க வாழ்க்கையும் வெல்டனா இருக்க வாழ்த்துக்கள். Thank you. Next.